நீலகிரி மாவட்டம் முதுமலை ஒட்டிய வனப்பகுதியில் பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டு வனத்துறையினருக்கு சொந்தமான கண்காணிப்பு குடில் உள்ளிட்டவை எரிந்து வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். தீயை அணைக்கும் பணி தொடங்கிவிட்டதா சுரேஷ்? மேலும் அந்த பணி எந்த நிலையில் இருக்க தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் சுரேஷ். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள வனப்பகுதியில் கடந்த வடலதை காட்டிலும் இந்த வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது. செடி கொடிகள் முற்றிலுமாக காய்ந்துள்ளது. அதே போன்று முதுமலை வனப்பகுதியும் வரலாறு காணாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வனவிலங்குகள் பாதிக்காத வரை தற்போது வரை வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபட்டுள்ளனர். ஆனால் முதுமலை ஒட்டியுள்ள மசனகுடி ஆச்சகரை வனப்பகுதியில் கடுமையான காட்டுத்தீ தற்போது ஏற்பட்டுள்ளது. மலமளவான காட்டுத்தீ வேகமாக பரவுவதால் பல ஏக்கர் மூங்கில் மரங்கள் மற்றும் அரிய வகை தாவரங்கள் எரித்து சேதமாயின. காற்றும் வீசி வருவதால் தீயை அணைக்க முடியாத அளவிற்கு கடுமையாக எரிந்து வருகிறது. எனினும் தீயை அணைப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் மற்றும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தற்போது தீயின் வேகம் அதிகமாக இருப்பதால் அந்த தீயானது முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு பரவி வனவிலங்குகள் மற்றும் வனப்பகுதிகள் பாதிக்காத வகையில் அதை தடுப்பதற்கான பணிகளை வனத்துறையினர் செய்து வருகின்றனர். கடுமையான எரிந்து வரும் இந்த தீயில் பறவைகள் மற்றும் பாம்புகள் போன்ற ஊர்வன விலங்குகள் இறந்திருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது கடுமையாக எரிந்து வரும் காட்டு தீயில் வனத்துறையினருக்கு சொந்தமான கண்காணிப்பு குடில் முற்றிலுமாக எரிந்து சேதமாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.